ஸோ நம்மகிட்ட என்கொயரி பண்ணுற மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2100, 2300, 2500ங்கிற மாதிரி ஒரு 3 கேட்டகரியில் பண்ணுறீங்க. இந்த 3 கேட்டகரி நீங்கள் எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? ரேட் அதிகமாக போனால் தான் குவாலிட்டியாக இருக்கும், இல்லை ரேட் கம்மியாக பண்ணும்போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணாலும் ஒர்க்மேன்ஷிப்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பிராண்டை பொறுத்து தான் ப்ரைஸ் மாறும். அது என்னங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு 1.25 ஒரு காலம் கேஷ் பண்ணுறோம் அப்படின்னா 16 டயா வந்து 6 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேலே சொன்ன கேட்டகரிக்கு இதில் டிசைனோ கவுண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே வராது. அதில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டீலு, சிமெண்ட்டு, அதோட மெட்டீரியலோட பிராண்டு ப்ரைஸை பொறுத்து தான் ரேட்டுங்கிறது மாறி வரும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் டைப்பில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டீல் கன்சப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 7 மெட்ரிக் டன்ங்கிறது தேவைப்படும். இப்போ நான் மேலே சொன்ன 3 கேட்டகரிக்கும் இப்போ 2100ங்கிற ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸுக்கு சுமங்கலாங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 65,000 ஒரு டன்னுக்கு வரும் உங்களுக்கு. அடுத்து 2300க்கு போகும்போது அக்னிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டன்னுக்கு வந்து 72,000 வரும் உங்களுக்கு. 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணோம், அதோட ப்ரைஸ் வந்து 80,000 வரும். இந்த 3 கேட்டகரிக்குமே பார்த்தோம் அப்படின்னா 7,000 டிஃபரன்ஷியேட் வருது அப்படின்னா டோட்டலாக பார்க்கும்போது 50,000 டிஃபரன்ஷியேட் வரும் உங்களுக்கு. இது ஸ்கொயர் ஃபீட் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 30 ரூபா வரும், 30 ரூபா டிஃபரன்ஷியேட் ஆகி வரும். ஸோ அதே மாதிரி பிரிக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 30,000 கல்லுங்கிறது தேவைப்படும். சேம் 2100ங்கிற கேட்டகரியில் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கல்லுக்கு 8 ரூபா ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இதோட அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்துடும். அடுத்து 2300ங்கிற கேட்டகரியில் சாம்பர் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட ப்ரைஸ் கல்லுக்கு வந்து 10 ரூபான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபா வந்துடும். வந்துட்டு 2500ங்கிற கேட்டகரியில் ஒயர் கட் பிரிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கல்லுக்கு மட்டுமே 12 ரூபா வந்துடும். ஓவராலாக பார்க்கும்போது 3,60,000 வந்துடும். இந்த 3 கேட்டகரிக்கும் டிஃபரன்ஷியேட் பார்த்தோம் அப்படின்னாலே 60,000 வந்துடும். அது ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 32 ரூபா டிஃபரன்ஷியேட் வரும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் காஸ்ட் வைஸ் டிஃபரன்ஷியேட் எப்படி வருங்கிறத அடுத்தடுத்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். மறக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க.